வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? ஆமாங்க சார் கேக்குது. ஓகே. மனு சார் உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? அஜித், கல்கி எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதாப்பா? எல்லாருக்கும் வாய்ஸ் கேக்குதுன்னா எல்லாரையும் தான் கேக்குறேன்னு அர்த்தம். கேக்குது சார். கல்கி உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? சைலண்டா இருக்கிறாரு. நெட்ஒர்க் எதனா இஷ்யூவா? அஜித் உங்களுக்கு என்னாச்சு? அந்த ஃபோன் ரெடி ஆச்சா இல்லையா? நான் அதை செக் பண்ணல சார். அந்த கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் அப்படியே வச்சிருக்கேன் சார் பெண்டிங்லேயே. பெண்டிங்ல போட்டீங்களா? ஒரு ஆமாம் போனை சார். நம்ம ஒரு இதுல பார்க்கும் போதே அதை பார்த்துட்டாதான் பெண்டிங்ல போட்டா அது எப்பவுமே பெண்டிங்லயே தான் இருக்குமே கொஞ்ச நாளைக்கு. எந்த போனா இருந்தாலும் சரி, அது காமனா எல்லாரும் கூட நடக்கிறது தான். நம்ம அந்த ஒரு ஃப்ளோவில் அதை செக் பண்ணி அதை ரெடி பண்ணும் இப்போ போயிட்டே இருப்போம். சரி, எடுத்து வர வச்சுட்டு அப்புறமா பார்க்கலான்ட்டு அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே அது ரெண்டாவது அதில் கை வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? ம். ஆமாம் சார். ஓகே. இன்னைக்கு யாருக்குன்னா எதனா இஷ்யூ இருக்கா என்ன ஃபோன்ல? மனு, உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஐசி 4G ஐசி அதை வச்சு என்னென்ன செக் பண்ண சொல்லிட்டோம் நேற்று. ரெண்டாவது நீங்க எதுவும் இல்லை. கல்கி உங்களுக்கு எதனா ஃபோன்ல சார் நேற்று ஒரு C50 ஒன்று வந்தது போக்கோ. போக்கோ போக்கோ C50 சி வாய்ஸ் C50 உங்களுக்கு C51. ஆமா, அந்த பாட்டில் வேலையே கிடையாது. அது என்ன ப்ராப்ளம்? அது வந்து பாத்தீங்கன்னா ஐ சார்ஜர்ல 0.4 எடுக்குது. வாட்டர் லாக் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ம். ஐ சார்ஜர் கணக்கு சொல்லி 0.4 எடுக்குது. அதுக்கு மேல போல ம். பேட்டரியில பாத்தீங்கன்னா இதுவும் வரல, அவுட்புட் வரல. ம். ஆனா சார்ஜ் மட்டும் பாத்தீங்கன்னா அது வரணும், கேபிள் வரல செக் பண்ணேன். எல்லாம் கரெக்டா வருது. அதுக்கப்புறம் ஷீல்ட் ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் ஐசில இன்புட் செக் பண்ணேன், கரெக்டா இருக்கு. அவுட்புட் ம். செக் பண்ண சொல்ல வரல. சரி, அவுட்புட் வந்து பார்த்தா பசர் மோட்ல செக் பண்ணா ஷார்ட் அது அவுட்புட்ல. ம். ஷார்ட். அதுக்கப்புறம் இந்த ரோசின் அப்ளை பண்ணி ஷார்ட் கிளியர் பண்ண சார். ஓகே, ஷார்ட் கிளியர் அது மாதிரி பண்ணி. ஒரு 3 ஃபோன் வந்துருச்சு. பிக்யூ ஐசிலே பாத்தீங்கன்னா ஆ. இப்போ வாட்டர் லாக் ஆகி சார்ஜ் போடுறாங்க. சார்ஜ் போட்ட உடனே அந்த இடம் ஷார்ட் ஆயிடும் போல. அவுட்புட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஷார்ட் ஆயிடுது கரெக்டா. ஷார்ட் ஆயிடுது. ஓகே. ஆ. அவங்க 3 ஃபோன் அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஒரு 2 வாரத்துல. ஆமா, நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கஸ்டமர் ரொம்ப புத்திசாலிங்க. சார்ஜர் போட்ட உடனே அது உள்ளார இருக்கிற தண்ணிலாம் இவ்வளோ, அது மேல இருக்கிற பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் தாண்டி டிஸ்பிளே எல்லாம் தாண்டிட்டு உள்ளார இருக்கிற தண்ணிலாம் வெயில்ல நான் பச்சரிசியில போட்டா உடனே பூரா தண்ணிலாம் வடிஞ்சிருன்னு ஒரு டைலாக் யாரே சொல்லி வச்சுனாலும் சொல்லி வச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு பச்சரிசியிலே இல்லை 2 நாளைக்கு வெயிலையும் வச்சுட்டு சார்ஜர் எடுத்து பிளகிங் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு 3.7 ஆல்ரெடி பேட்டரியில இருந்து வால்டேஜ் போய்கிட்டே இருக்கும் அதுக்கு. புரியுதுங்களா? விபிஹெச்என் எல்லாம் போயின்னு இருக்கும். அப்ப நீங்க சடனா ஒரு 5 வால்டேஜஸ் இல்ல, அதுவும் இல்லாம இப்ப குயிக் சார்ஜ்னா 9 வால்டேஜ் பூட் ஆகுறப்ப என்ன ஆகும்? உடனே கண்டிப்பா ஷார்ட் சர்க்யூட் ஆகும் தான். ரீசனே அதுதான். ஆனா இதே சார்ஜர் போடாம எங்கன்னா பக்கத்துல ஒரு ஷாப் ஒரு கடையில எடுத்துட்டு போய் கொடுத்து இந்த மாதிரி தண்ணியில வந்துச்சு தம்பி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுனா ஒரு 250 ரூபா இல்லை 300 ரூபால சர்வீஸ் சார்ஜ் என்னாவோ அது வாங்கிட்டு கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேலையை முடிஞ்சிடும். இவங்க புத்திசாலித்தனமா அந்த 250 ரூபா 300 ரூபா செலவு பண்றதுக்கு பால் மாறிக்கிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன செய்யறது? அது விபிஹெச் லைன் தானே ஸ்டார்ட் சொன்னீங்க அவுட்புட்டு? ஆமா சார். ஆமா, அது ஷார்ட் ஆகும் தான் அதிகபட்சமா அங்க ஒரு டயோடு வேற இருக்கும். அந்த டயோடும் அதிகமா லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அதையும் செக் பண்ணுங்க எப்பயுமே யாரா இருந்தாலும். சரிங்களா? ஓகே சார். ம். ஓகே ஃபைசல், உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா ஃபோன்ல? என்ன ஃபோன் எதனா ரெடி பண்ணீங்களா? இல்லை சார். இப்போ ஃபைனல் நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம். நெட்வொர்க் செக்ஷனும் முடிச்சாச்சு. 5G செக்ஷன்லேருந்து எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிமேட்டிக் இல்லாத ஃபோனை எப்படி ரெடி பண்ணுறது இன்னைக்கு. சரிங்களா? ஒரு ஃபோன் இருக்குது, ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா அதை எப்படி ரெடி பண்ணலாம், போகலாம், எந்த மெத்தடை கையாளலாம்.
எந்த மெத்தடில் நம்ம சார் செக் இந்த பண்ணலாம்? கல்கி அவருக்கு அந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஃபால்ட் ரெடி ஆயிடுச்சு சார். யாருது? கல்கி சார் சொல்லியிருந்தாருல, சார் ரெடி ஆயிடுச்சா? செக் பண்ணீங்களா? ஸ்பீக்கர் இல்ல இல்ல மைக். இன்னும் பார்க்கல சார், இன்னும் பார்க்கல சார், இன்னும் பார்க்கலீங்களா? இன்னும் பார்க்கல சார், நீ போய் தான் எங்க பார்க்கணும். எல்லாம் பிஸி ஆயிடுறீங்க நம்ம ஆளுங்க எல்லாம். போர்டை கழட்டி வைக்கிறீங்க, அது ரெண்டாவது பார்க்கறதுக்கு டைம் ஆகுது. இல்ல ப்ராப்ளம் சார், எங்க? உடல்நிலை சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிமேட்டிக் இல்லை, எந்த போர்டு வேணாலும் வச்சுக்கோங்க. எத்தனை போர்டாக இருந்தாலும் சரி, எந்த போர்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஸ்கிமேட்டிக் இல்லை. எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கினாலும் ஓகே, ஸ்கிமேட்டிக் இல்லைனாலும் வச்சுக்கினாலும் ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க, நம்ம கற்றுக்கினது எல்லாமே சிப் செட் சர்வீஸ் தான். சிப் லெவலில் தான் நம்ம கற்றுக்கணும், வேற எதுவுமே கற்றுக்கல. இப்போ சிப் லெவல் அப்படின்னும் போது எந்த ஒரு போர்டை நீங்கள் கழட்டினாலும் அதில் ஐசி நம்பர்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? சொல்லுங்கப்பா. இருக்கு ஆமா சார். சார். ஐசி நம்பர்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த ஐசி நம்பரை வச்சு தான் நம்ம ஃபோனை ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறது? என்ன காமனா ஸ்கிமேட்டிக் அப்போ நம்ம மல்டிமீட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கிமேட்டிக் இதெல்லாம் தெரியாமல் மல்டிமீட்டரில் நீங்கள் என்னென்ன லைன் செக் பண்ணீங்க போனீங்கன்றது தெரியாது. சரி, பை சான்ஸ் இல்லை ஹார்ட்வேர் ஸ்டேஷன் கொடுத்துருங்க, ஏதோ ஒரு இன்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எதனா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இல்லைனா எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ரெடி பண்ணணும். ஆனால் ஃபோனை ரெடி பண்ணணும். நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7150 ஐசியாக இருக்கலாம், இல்லைனா 8250 ஐசியாக இருக்கலாம், எந்த ஐசி வேணாலும் இருக்கலாம். பவர் ஐசியாக இருக்கலாம், சார்ஜிங் ஐசியாக இருக்கலாம், பிக்யூ ஐசியாக இருக்கலாம். எந்த ஐசியாக இருந்தாலும் சரி, நமக்கு இன்னும் அங்கே வேலை செய்யுது, என்ன கான்செப்ட், இதுதான் நம்மளுக்கு புரியணுமே. வேற எதுவுமே நம்மளுக்கு மைண்டில் இருக்கக்கூடாது. நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா, இந்த ஃபோனை எப்படியாவது ரெடி பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி ஐசி நம்பர் தான். ஒரே ஒரு மெத்தட், ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ண தெரியும், பிட் மேப் ரீட் பண்ண தெரியும். ஹார்ட்வேர் ஸ்டேஷன் கொடுத்திருந்தா சரி, அதை வச்சுனாச்சும் எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே கொடுக்கல. ஆனால் நான் ரெடி பண்ணணும், கம்பல்சரி அந்த ஃபோனை ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, ஓரளவுக்கு நம்ம பார்க்க போனால் ஓப்போ அண்ட் விவோவில் தான் அதிகமாக ஸ்கிமேட்டிக்னு ஒரு விஷயத்த கொடுக்காம வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எதனா ஒரு போர்டை ரெடி பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எதனா ஒரு 5G ஃபோன் சொல்லுங்கள். இருக்குது, வந்துச்சு உடனே 5Gன்னு ஒன்று. ஹார்ட்வேர் ஸ்டேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்கிமேட்டிக் இருக்காது. எப்பயுமே ஸ்கிமேட்டிக் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதில், சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு போர்டு ஃபஸ்ட்டு கம்போனன்ட்ஸ்க்கு போயிடலாம். கம்போனன்ட்ஸ்க்கு எதுக்கு போனால் எனக்கு என்ன ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்கன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நான் அடுத்தது உங்களுக்கு சொல்ல முடியும். எடுத்து 5G ஃபோனு தான் இது, ஓகேவா? கம்போனன்ட்ஸ்க்கு வந்தாச்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கு பாருங்க, என்ன ஐசி? MT6308 1. அடுத்தது ஆடியோ ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, சார்ஜிங் ஐசி, சிப் செட்டு, பவர் ஐசி, இந்த மாதிரி எல்லாமே. இப்போ சிப் செட்டு CPU என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? MT6833V, VCL647P ஐசி, 4G ஐசி. ஓகே, அடுத்து சார்ஜிங் ஐசி பாருங்க. சார்ஜிங் ஐசி MT6360, ஆல்ரெடி நம்ம பார்த்த செக்ஷன் தான். பார்த்துருக்கோமா பார்க்கல? இதை பற்றி பார்த்துருக்கோமா பார்க்கலையாப்பா? பார்த்ததுதான் சார். ஐசி பற்றி இப்போ இதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் ஐசி இப்போ வந்து ஒரு போர்டு மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து காமனாக ஒரு போர்டுன்னு வச்சுக்கிங்க, சரிங்களா? இப்போ இதை நீங்கள் போர்டே எடுத்துக்கிட்டா இதில் ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த ஐசிலேருந்து என்ன அவுட்புட் ஆகுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கிமேட்டிக் வேற ஒரு இதே ஐசி நம்பரை போட்டு வேற ஒரு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு ஹெல்ப்பு. ஆனால் மல்டிமீட்டர் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோங்க? ஐசி நம்பர் எடுத்துக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? என்ன செக் பண்ணுவோங்க ஃபைசல், நீங்கள் சொல்லுங்க. இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு ஃபோன் டெட் கண்டிஷன் எடுத்துங்க மைண்ட் செட்டில். சொல்லுங்க இப்போ.
இன்புட் வோல்டேஜ் 4.1 3.7 அதான் பார்க்கணும். வேற? ஓகே. அடுத்தது விபிஹெச் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். சொல்லுங்க. அடுத்தது என்னென்ன லைன்னு சொல்லிட்டே போங்க. அடுத்தது அந்த 2.0 ஹை பவர் லோ பவர் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். அது இதுல ஜென்ரேட் ஆகாதே. நம்ம இப்போதைக்கு தானே இதுல மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். ஐசி எடுத்துக்கங்க. இது மட்டும். அடுத்தது அந்த பவர் ஐசிக்கு போறப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுல இதுல நீங்க விபிஹெச் விபிஹெச். ஓகே. கல்கி நீங்க என்ன செக் பண்ணுவீங்க இதுல? சார் விபிஹெச் விபேட் ம், ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு பவர் வருதான்னு பார்ப்பேன். ம், ஆன் ஆஃப் பட்டனுக்கு ம். இப்ப பாருங்க. ஒரு ஃபோன் இப்ப நான் டெட்னு சொல்லியிருக்கேன். டெட்னு சொன்னோடனே அவ்வளவுதான் சார். அப்புறம் கிறிஸ்டல் செக் பண்ணலாம். சரி ஓகே. ஒரு ஃபோன் டெட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிமேட்டிக் எதுவுமே இல்லை. A to Z எதுவுமே இல்லை. ஒன்லி இது போர்டு. இப்போதைக்கு இந்த போர்டு தான் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னது? இந்த போர்டு தான் இப்போ உங்க கையில இருக்கு. வேற எதுவுமே இல்லை. இது போர்டு அவ்வளவுதான். பிரிண்ட் அண்ட் பேக். பிரிண்டன் அண்ட் பேக். இது இந்த போர்டு மட்டும்தான் இருக்கு. இதுல ஐசிஸ் நம்பர் எல்லாத்தையும் நீங்க மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். எல்லாம் போகும். இப்போ ஒரு டெட் ஃபோனை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிமேட்டிக் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? எங்க முடிப்பீங்க? சரி, இதுதான் இப்போ என்னோட கொஸ்டின். இதை நீங்க எந்த மெத்தட்ல யார் யார் எப்படி சொல்றீங்க? ஃபோன் டெட் இது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வாண்டட்னா நான் முதல்ல பாக்குறது என்னன்னா டிசில கனெக்ட் பண்ணி பார்ப்போம் லீக்கேஜ் ஏதாவது இருக்குதானே. ஓகே. டிசில லீக்கேஜ் ஆமா. அப்போ ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த ஷார்ட் எந்த மாதிரி இருக்கு. இப்போ விபேட் ஷார்ட்னா ஒரே இடத்துல மொத்தத்துல ஃபுல் ஆம்பா எடுக்கும். இல்ல ஐசிக்கு உள்ளாடி அதாவது விபிஹெச் அந்த சைடுல ஷார்ட்னா ஏதாவது 10 20 அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். அப்போ ஷார்ட் செக் பண்ணிட்டு அடுத்து வேலை பார்க்க தொடங்கிடும். ஓகே. அடுத்து வேலை செக் பண்ணுவீங்க. ஓகே. கல்கி நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபுல் டெட் ஃபோன். விபேட் பேட்டரி கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவேன் சார். ஷார்ட் இருக்கா, ஃபுல் ஷார்ட் இருக்கா, இல்ல ஆஃப் ஷார்ட் இருக்கா, அது செக் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் விபிஹெச் லைன்ல செக் பண்ணுவேன். அந்த லைன்ல ஷார்ட் இருக்கா, இல்ல விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகுதா, அதை செக் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் செக் பண்ணுவேன். ஓகே. கிறிஸ்டலுக்கு அப்புறம் பவர் ஐசிக்கு பக்கத்துல உள்ள அந்த இண்டக்டர், பெரிய பெரிய இண்டக்டர் இருக்கு பாருங்க. பக் காயில், பூஸ்ட் காயில், அந்த பக் காயில் ஹையர் எல்டிஓ லோயர் எல்டிஓ இருக்கும் பாருங்க. அதுல ஏதாச்சும் ஷார்ட் காமிக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே. இவ்வளவுதான் சார். ஸ்கிமேட்டிக் இல்லாம செக் பண்ணணும்னா இவ்வளவுதான் பண்ண முடியும். சரி ஓகே. மனு நீங்க என்ன செக் பண்ணுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஐ சார்ஜ்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே. எவ்வளவு ரீடிங் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரீடிங் ஸ்டக் ஆகுதா எனக்கு அது கூட தெரியாதானா? தெரியாதா? என்ன சார் ஆமா. இவ்வளவு நாள் வந்துட்டு திடீர்னு இது தெரியாதுன்னு சொல்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எந்த இன்ஸ்டியூட் போனீங்க? இன்ஸ்டியூட் பேரு? இன்ஸ்டியூட்லாம் போடல. இன்ஸ்டியூட் போலியா? இப்படியே வேலை செஞ்சு ஹேண்ட் ஸ்கில் எல்லாம் இருக்குது. ஆனா அப்படியே வேலை செஞ்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆமா இது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. பரவாயில்ல. அப்ப சரி. அப்ப ஒண்ணும் இல்ல. சரி அப்புறம் ஓகே. அப்புறம் சொல்லுங்க. பிரைமரி செகண்டரில இன்ஸ்டியூட் போனோம் சார். பிரைமரினா விபேட், விபிஹெச், பவர் கீ. அடுத்து அப்புறம் செகண்டரி லைன். 1.8 அந்த பாண்ட் ரீசெட்ல 1.8 வருதான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் பவர் ரைஸ்ல இருந்து அவுட்புட் ஆகிற செக்ஷன்லாம் செக் பண்ணுவேன். ஓகே. சரி. அஜித் நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து போர்டை கழட்டிட்டு போர்டில் ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் சார். ஓகே. ஆஃப் ஷார்ட் ஃபுல் ஷார்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிசி பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணி பார்ப்பேன் சார். அதில் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். சரி. ஒரு மில்லி இப்ப வந்து ஒரு மில்லி ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கீங்களா?
ஆமாங்க சார். மில்லி ஷாட்னா இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு 9லேருந்து 10 வரைக்கும் ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே போயிட்டு லோ டிராப் டவுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லோ பூட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆகுதுன்னா என்ன செக் பண்ணுவீங்க? அது வந்து லீக்கேஜ் ஷார்ட்னு சொல்லுவாங்க சார். ம் அது வந்து முதல்ல வந்து பவர் ஐசி சார்ஜிங் ஐசி இருக்குல்ல சார், அதுக்கு வோல்டேஜ் போகிற இடத்துல ஏதாச்சும் இண்டக்டர் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து ம் அந்த ரெசிஸ்டரோடைய இன்புட், அதாவது அந்த ரெசிஸ்டர் எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் சார். சப்போஸ் அந்த டைம்ல வந்து ஆம்ஸ் எடுக்கல அப்படின்னா அந்த ரெசிஸ்டருக்கும் பேட்டரி கனெக்டருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்பனன்ட் தான் ஷார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சார். ம் சப்போஸ் அப்புறம் அந்த இடத்துல ஷார்ட் அப்பயும் காமிக்கல அப்படின்னா திரும்பி அந்த ரெசிஸ்டரை வச்சுட்டு ஐசி எடுத்து பார்க்கணும் சார். ம் அந்த ஐசி எடுக்கும்போது ஷார்ட் போயிருச்சு அப்படின்னா இப்போ சார்ஜிங் ஐசி தான் ஷார்ட்டு. ஸோ அதனால சார்ஜிங் ஐசியை மாற்றி தான் ஆகணும். ஓகே. அடுத்து வந்து என்னன்னா இந்த MT6365 அப்படின்ற ம் ஐசிக்கான பூட் சீக்வன்ஸை பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட்டு. ம் ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா பார்ட் ஃபைண்டர் இருக்குல்ல, அந்த போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, அதில் வந்து எந்த ஐசி வந்து அந்த நம்பர் போட்டு ம் எந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் சார். ஓகே. மேக்ஸிமம் எம்ஐலலாம் அதிகமாக ஸ்கிமேட்டிக்கும் இருக்கும், பிட் மேப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாடலில் அதிகமாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அந்த ஐசி நம்பரு. ம் அந்த ஐசியை வந்து அந்த ஐசி நம்பர் அதுக்கும் செட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கிமேட்டிக்கை ஓப்பன் பண்ணி ம் அந்த பிட் மேப் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Y75 5G. ஸோ ம் இதோடைய பிட் மேப் இருந்துச்சுன்னா இதோடைய பிட் மேப் ஓப்பன் பண்ணி அந்த பாலை ம் கனெக்ட் பண்ணி, அதாவது இப்போ 30வது பால் வந்து பி ஆன் ரீசெட், ம் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், ரீசெட் பி சொல்லுங்க லைன் சொல்லுங்க. அப்படின்னா ஓகே ஓகே அந்த ஓகே. பாலை கிளிக் பண்ணிட்டு ம் அது எத்தனாவது பால்னு சொல்லிட்டு இதுல வந்து பிட் மேப்ல இந்த பவர் ஐசில 30வது பின்னு கிளிக் பண்ணி ம் ரீசெட் பி அப்படின்னா அது ம் எந்த இடத்துல போகுது, அது ம் ஏதாச்சும் டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்படி இல்லைன்னா அந்த ஐசி எடுத்து அது கீழே அண்டர் ஜம்ப் அடிச்சு திரும்பி ம் அதில் செக் பண்ணும் 1.8 வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணும். அந்த ம் பி ஆன் ரீசெட் பி லைன் எடுக்கும் போதே வாட்ச் டாக் அப்படின்ற லைனையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டர். அதுலயே 1.8 வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். ம் இப்போ ரீசெட் பி லைன்ல வந்து 1.8 வோல்டேஜ் வரல அப்படின்னா பவர் ஏசி செக்ஷன்ல ஃபால்ட், இந்த ம் சைடில் தான் ஃபால்ட் இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இங்கே வேலை செய்யலாம் சார். இல்லை ரீசெட் லைன் கரெக்டாக வருது, வாட்ச் டாக் வரல அப்படின்னா பவர் ஏசி செக்ஷன் எல்லாம் பக்காவாக இருக்கு, நம்ம சிபியூ செக்ஷனில் தான் வேலை செய்யணும் ம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆனா சார். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம போர்டை பிரிக்கும் போதே நம்ம டைப் சியா V8 பார்த்து பிசியில் கனெக்ட் பண்ணி போர்ட் எடுக்குதான்னு செக் பண்ணிக்கணும் சார். ம் அவ்வளோதான் சார் எனக்கு தெரிஞ்சது. ஓகே 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 ஓகே. சொல்லுங்க கல்கி, நம்ம சொல்ல வந்தீங்க. ஹேண்ட் ஸ்கின் கையை தூக்குனீங்கல்ல கல்கி, சொல்லுங்க. அதான் சார் அது சிஸ்டம்ல கனெக்ட் பண்றது நான் சொல்லல, அதான் சொல்லிட்டாரு, அதான் சொல்ல வந்தேன். ம் ஓகே. போட்டு டிடெக்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம், ஆட்டோ போட்டு இருக்குதா இல்ல போட்டு டிடெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ம் ஓகே ஓகே. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ம் சரி ஓகே. இப்போ நம்ம எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது சரி நான் சொல்கிறேன் சரிங்களா. நான் மெத்தட் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், நான் இப்போ ஒரு போர்ட் ஹெட்ஃபோன் வந்துச்சுன்னா நான் காமனாக நான் செக் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறேன், இதுதான் இப்போ விஷயமே. முடிக்கிறது ஸ்கிமேட்டிக் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா ஹார்ட்வேர் செலெக்ஷன் இல்லை, ஒன்லி போர்டு மட்டும்தான் கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துனா ரொம்ப சிம்பிள், மல்டிமீட்டர் எடுக்கிறேன். எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு ஆம்பியர் எடுக்குது, இப்போ 8 எடுக்குது, 4 எடுக்குது, 5 எடுக்குது, 0.5 0.6 இல்லை 1.5 வரைக்கும் எடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியுது, பிஎம்ஐசிக்குள்ளார இருக்கிற சார்ஜிங் ஐசி நல்லா இருக்கு அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. 0.4லாம் எடுத்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜிங் ஐசி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஃபோன் டெட் கண்டிஷன்ல இருக்கும்போது எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணாது, பேட்டரி லோடு எடுக்காது. பேட்டரி லோடு எடுக்காத பட்சத்தில் எப்படியும் ஆம்பியரும் அதிகமாக என்கரேஜ் ஆகாது, கம்மியாக தான் இருக்குமே. ஓகேங்களா. 0.4 0.2 கூட சம்திங் போர்டில் வரலாம். அதனால சார்ஜிங் ஏசி கெட்டு போச்சுன்றதால நம்ம அர்த்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுனா நம்மளோட பூட்டில் ஐ சார்ஜரில் ஷோ பண்ணுதா பண்ணலையா, ஃபர்ஸ்ட் விஷயம். ஷோ பண்ணிடுச்சு அப்படின்னா டிடெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ஆகுது, போர்டு வந்து என்ன பண்ணுது, சார்ஜிங் ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. ஏன்னா இப்போ டிடெக்ட் ஆகிறதால தான் ஆம்பியர் இருந்து நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுறதை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. கரெக்டுங்களா. ஃபர்ஸ்ட் அதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மள
ஓவிபிஐசிலேருந்து இந்த செக்ஷன் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. விபஸ் லைன் வரைக்கும் உங்களுக்கு அங்கே போகுது. சார்ஜ் டிடெக்ட் இப்போ 4G ஃபோன் இருந்தால் உங்களுக்கு என்னது விசிடிடி லைன் வரைக்கும் எல்லாமே சார்ஜ் எல்டிஓ இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு 5G செக்ஷனாக இருந்தால் சார்ஜ் டிடெக்ட் லைன் இது எல்லாமே இதுலேருந்து ஓகே அப்படின்றத இது எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆம்பியர் எடுக்க ட்ரை பண்ணுது, சார்ஜ் பூட் பண்ணணும் ட்ரை பண்ணுது. ஆனால் போர்ட் டெட், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபோன் ஆஃப் கண்டிஷனில் இருக்கு. ரெண்டாவது டிசி ரீடிங். டிசி ரீடிங்ன்றது வந்து ஒரு இப்போ வந்து அதுதான் பூட் சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ இன்ஸ்டியூட்டில். டிசி ரீடிங்கை வச்சு தான் இந்த ரீடிங் வந்தால் இந்த ஐசியில் வேலை செய்யணும், இந்த ரீடிங் வந்தால் இந்த ஐசியில் வேலை செய்யணும், இந்த ரீடிங் வந்தால் இந்த ஐசியில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க மேக்சிமம் இன்ஸ்டியூட்டில். ஆனால் இது லாஸ்ட் வரைக்கும் நிரந்தர தீர்வே இன்னும் ஒன்றும் இல்லவே இல்லை. இது வந்து ஒரு இன்ட்டு அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரேம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யூஎஃப்எஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சிபியு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பவர் ஐசி ப்ராப்ளம் இருக்கு சான்சஸ் இருக்கு, பிஎம்ஐசி இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட் இருந்தாலும் அங்கே ஒரு ரீடிங் எடுக்கும். அது வந்து பேட்டரி கன்சியூம் ரீடிங்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க? பேட்டரி கன்சியூம். ஏன்னா நீங்க பேட்டரி வந்து நீங்க போட்டீங்கன்னா அதுல எந்த டிஜிட்டலும் இல்லை. ஏன்னா அதுல இப்ப டிஜிட்டல் இருந்துச்சுன்னா அதுல ஷோ பண்ணுமா பண்ணாதா? பேட்டரியிலே இவ்வளவு தூரம் கரண்ட் கன்சியூம் ஆகுதுன்னு ஷோ பண்ணுமா பண்ணாதுங்களா? சொல்லுங்க யாரையாச்சும். எல்லாரும் சைலண்டா இருந்தீங்கன்னா சார். எப்படி? கண்டிப்பா ஷோ பண்ணும். ஆனா இப்ப அந்த பேட்டரிக்கு பதிலா நம்ம டிசி பவர் சப்ளை யூஸ் பண்றோம். டிசி பவர் சப்ளை வேணா டைரக்டா நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த போனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பூட் கேபிள், அது வந்து ஹை பூட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூட் கேபிள்னு சொல்லுவாங்க, சில பேர் டிசி பவர் கேபிள்னு சொல்லுவாங்க. போன் டு டிசி பவர் கேபிள், அந்த அவங்கவுங்களும் வச்சிருக்கிற பேரை பொறுத்திருக்கு. அந்த கேபிள் வாங்கி எந்தெந்த போன் மாடல் நம்பர் இருக்கோ அந்த மாடல் நம்பருக்கு சில சமயம் அது கூட சப்போர்ட் பண்ணாது, தப்பா காமிக்கும். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில டெக்னீஷியன் ஒரு கெட்டு போன பேட்டரியில இருந்து எடுத்து அந்த ஸ்டிப் ஆகப்பட்டது அதை மட்டும் தனியா எடுத்துட்டு பேட்டரி உப்பி போயிடுச்சு நுத்தி கிடச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிளஸ் மைனஸ் மட்டும் டிசி பவர் சப்ளைல எடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது அதுக்கான கனெக்டர் அதுக்கான ஐசிஸ் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகும். எல்லாம் போட்டு இதுல இருந்து இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஆம்பியர் எடுக்குது. இப்ப 00 இப்ப 00 10 20 30 40 இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆன் வித்தவுட் ஆனா பட்டன் பிரஸ், எந்த நான் ஆனா பட்டன் பிரஸ் பண்ணலைங்க, எனக்கு வந்து ஒரு ரீடிங் எடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் இருக்கு, லீக்கேஜ் ஷார்ட்டேஜோ ஃபுல் ஷார்ட்டேஜ், ஆனா ஷார்ட் இருக்கு. பிரைமரி லைனா இருக்கலாம், செகண்டரி லைனா இருக்கலாம், பிரைமரி லைன் லீக்கேஜ் ஷார்ட் இருக்கு. இது மட்டும் தான் அதோட இன்ட்டு. அது சொல்ல வருது என்னன்னா உன் போர்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் இருக்கு, இவ்வளவுதான். ஆனா இந்த ஐசியில் தான் ஷார்ட் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றது நம்ம முடிவு இல்லை, மல்டிமீட்டர் தான் அதை முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் வால்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி ரோசின் அப்பீல் பண்ணா ரோசின் தான் முடிவு பண்ணும். ஒரு காலமும் நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. ஆனா எவ்வளவு பேர் இவ்வளவு ரீடிங் வந்துச்சுன்னா நீங்க இந்த ஐசி டைரக்டா எடுத்துருங்க. சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன் 120 வந்துச்சு அப்படின்னா 120 வரைக்கும் போயிட்டு டிராப் ஆயிடும், யூஎஃப்எஸ் ரீபால் பண்ணுவாங்க. என்கிட்ட கொஸ்டின், சார் யூஎஃப்எஸ் ரீபால் பண்ணா ரெடி ஆயிடும் சொன்னாங்க. சார் யூஎஃப்எஸ் ரீபால் பண்ண ரெடி ஆகல, அது ஷார்ட் சர்க்கிட்டுப்பா. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஷார்ட் சர்க்கிட், செகண்ட் லைன் ஷார்ட், அது 99% செகண்ட் லைன் ஷார்ட். ஏன்னா வால்டேஜ் பூட் பண்ணுது, பூட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏதோ ஷார்ட் இருக்குதால அதுக்கு மேல போற வால்டேஜை தடுக்குது அது, அதனால கீழே வீயுது ஒரு வகையில பார்க்கும்போது. அப்படின்னா அது ஏத்துக்கல. அப்ப என்ன பண்ணணும், எந்த ஒரு செக்ஷனை நம்ம செக் பண்ணாலும் ஐ ஸ்கேன் ரொம்ப முக்கியம். ஐ ஸ்கேன்னா நீங்க மைக்ரோஸ்கோப்ல ஒரு மேக்சிமம் ஸ்கிமேட்டிக் இல்லாத போன் எதுவுமே இல்லை அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் இருக்கிற போனா இருந்தாலும் சரி எந்த போனா இருந்தாலும் கம்போனன்ட்ஸை சுத்தி வாட்டர் டேமேஜ்னா எல்லா ஷீல்டும் ஓபன் பண்ணி சுத்தி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட அதிகபட்சமா 40% இருந்து 50% போன் நம்ம பாக்குற பார்வையிலே போனை ரெடி பண்ணிடலாம். இதான் உண்மையும் கூட. இதுக்கு வந்து டிசி ரீடிங்கோ இந்த ரீடிங்கோ அந்த ரீடிங்லாம் எந்த ரீடிங்குமே இங்க வேலை செய்யாது. இப்போ நெட்வொர்க் செக்ஷன்லாம் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா இதெல்லாம் டிசி ரீடிங்கா உங்களுக்கு சொல்லுது இந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு. நம்மளோட மல்டிமீட்டரும் நம்மளோட மைண்டும் நம்மளோட கண் பார்வையின் ஐ ஸ்கேனும் தான் லைட் ஐசி ப்ராப்ளம் அப்படின்னா டிசி ரீடிங்கா சொல்லுது இந்த இண்டக்டர் மாத்துங்க,
இல்ல ஐசி மாத்துங்க, இல்ல அங்க ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், கெப்பாசிட்டர் மாத்துங்க 50 வால்ட்ல. இல்ல டயோடு இருக்கும், 200க்குள்ளார டயோடு வேல்யூ வர டயோடு இருக்கும், சீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை மாத்துங்க. இண்டக்டர் 10 UH மாத்துங்க. அதுக்கு இன்புட் வால்டேஜ் செக் பண்ணுங்க, சுவிட்சிங் வால்டேஜ் செக் பண்ணுங்க, அவுட்புட் வால்டேஜ் செக் பண்ணுங்க, ஃபீட்பேக் வந்துச்சுன்னா ஃபீட்பேக்கை செக் பண்ணுங்க. சிங்கிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க சனியா, காம்ப் அப்படின்னு 6 லேக் ஐசியில் காம்ப்னு சிங்கிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டாவே லைட் வராது, ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோத்துல இருக்கும். அதே மாதிரி தான் டிசி ரீடிங்கோட ஒரு விஷயமும், போர்டுல எவ்வளவு கம்பனன்ட்ஸ் இருக்கு, அதுல ஏதோ ஒரு கம்பனன்ட்ஸ் ஃபால்ட்ன்றது மட்டும்தான் அது சொல்ல வருது வச்சு. இந்த செக்ஷன்ன்றத நம்ம எப்பயுமே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கூடாது. ரொம்ப முக்கியமா அதை எந்த டெக்னீஷியன் கன்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க லாஸ்ட் வரைக்கும் சக்சஸும் ஆக முடியாது. எந்த டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, எம்மா பெரிய ஜாமவானா இருந்தாலும் சரி, இல்லப்பா இந்த ரீடிங் வந்துச்சுன்னா இந்த ஐசி நான் மாத்தினா ரெடி ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி ரெடி பண்ண சொல்லுங்க. அவங்க ஒருவேளை என்ன ஆகலாம், காமன் ப்ராப்ளம், காமன்னா இந்த ரீடிங்க்கு இந்த ஐசி தான் இந்த போர்டுல மட்டும் வந்துகிட்டே இருக்கு ப்ராப்ளம்னா அதை ரெடி பண்ணலாம். ஆனா எல்லா போர்டும் அதே மாதிரி சொல்ல முடியுமா? அது வாய்ப்பே இல்லை ராசா, யாராலுமே முடியாது அது. இல்ல என்னால அப்படி சொல்ல முடியுமா, இந்த ரீடிங் வந்துச்சுன்னா இந்த செக்ஷன்ல நான் வேலை செஞ்சேன்னா கரெக்டா ரெடி ஆயிடும் அப்படின்னா அவங்கதான் இந்த உலகத்திலே சிறந்த டெக்னீஷியன். உலகத்திலே சொல்றேன் நான் டிசி ரீடிங்கை வச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நபர் யாருமே இல்லவும் இல்லை, அப்படி ஒரு ஆளு கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு அந்த மல்டிமீட்டர் இல்லாம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணாத ஒரு நபர் டெக்னீஷியன் நம்ம சொல்ல முடியாது. மீட் பண்ணுங்க அஜித், உங்களது வாய்ஸ் கேக்குது பாருங்க, புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இப்ப நீங்க டிசி ரீடிங் இப்ப நான் சொல்றதுன்னா ஒரு 0010 10 மில்லி ஆம்பியர் எடுக்குது ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பேட்டரி கனெக்டர்ல லீக்கேஜ் ஷார்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. எப்பயுமே இந்த ரீடிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லீக்கேஜ் ஷார்டேஜ் தான் வருமே, ஃபுல் ஷார்டேஜ் ஒரு நாளும் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விபிஹெச் லைன்ல லீக்கேஜ் ஷார்டேஜ் தான் இதுல நீங்க செக் பண்ணணும், ஃபுல் ஷார்ட் இல்லை. ஏன்னா இப்ப விபிஹெச் லைனா இருக்கட்டும், ஓகே, விபிஎல் லைனா இருக்கட்டும், நம்ம ஓகே, ஆனா பட்டனா இருக்கட்டும், ஓகே, மீடியாடெக் சிப் செட்னா அடுத்தது என்னது, விஆர்டிசி, ஆர்எஃப்எஃப், ஓகேங்களா, டிஐஜி 18 இந்த செக்ஷனா இருக்கட்டும், ஓகேங்களா. இந்த செக்ஷன்ல உங்களுக்கு லீக்கேஜ் ஷார்டேஜ், ஃபுல் ஷார்டேஜ் இருக்கிறது ரொம்ப ரேரு. ஏன்னா ஃபுல் ஷார்டேஜ் இதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மில்லி ஆம்பியர்ல நிக்காது, டைரக்டா 50, 100, 200, 300 இப்படிதான் எடுக்குமே. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்ட் பை வால்டேஜ்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாண்ட் பை வால்டேஜ்னு சொல்லுவாங்க இத, இல்லைன்னா ஆல்வேஸ் வால்டேஜ். ஸ்டாண்ட் பை இல்லைன்னா ஆல்வேஸ் வால்டேஜ், இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கூட இன்னும் எவ்வளவு பேருக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன நேமு, இது எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த செக்ஷன்ல எப்படி நம்ம ரெடி பண்ணணும், போகணும், இங்க என்ன நேம் யூஸ் பண்ணி நம்ம சொன்னா மற்ற நபருக்கு புரியும். ஓகேங்களா. இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வேலைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க வந்து டெக்னீஷியனா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த போர்டை பத்தி ஃபுல்லா படிச்சிருக்கலாம் சில உங்ககிட்ட கேள்வி கேட்கறவங்க. அவங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த ஐசி மாத்தினா அப்படி ரெடி ஆயிடுனா, சரி அந்த ஐசி மாத்தினா ரெடி ஆயிடும்பா, எதுக்காக மாத்துற அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? மாத்திரேன் கெட்டு போச்சு சார். சரி எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க? கொஸ்டின் மேல கொஸ்டின் வைக்கிறப்ப உங்களுக்கு ரெண்டாவது இந்த வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். ஏன்னா நான் செல்போன் அங்கேயே எங்க கடையிலே ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிச்சிருப்பேன். இங்க வந்து ஜாலியா ஏசி ரூம்ல இருக்கலாம்னு பார்த்தா இப்படி சாவடிக்கிறானுங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலுமே சொல்ல போனா சர்வீஸ் சென்டர்ல இருக்கிற முக்காவாசி இல்ல முழுக்க முழுக்க இருக்கிற டெக்னீஷியனுக்கு எதுவுமே தெரியாதுதான். சும்மா இந்த டிப்ளமோ எங்கேயோ போய் சும்மா எதனா ஒன்று படிச்சுட்டு உள்ளார போய் உட்காந்துட்டு போர்டை கழட்டுறது, போர்டை சேஞ்ச் பண்றது தான் அவங்களோட வேலை அதிகபட்சமான பேருக்கு. சில டெக்னீஷியன் இப்படி இருக்காங்க, ஃபுல் நாலேஜ் இருக்கிற டெக்னீஷியனும் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட மதிப்பே வேற தான் எப்பயுமே சர்வீஸ் சென்டர்ல. மேனேஜருக்கும் மேல அவங்களுக்கு மதிக்கப்படும். எல்லா விஷயம் இருக்கிற தெரிஞ்ச டெக்னீஷியனை ஒரு நாளும் எந்த சர்வீஸ் சென்டரும் அவங்களை இழக்க மாட்டாங்க. ஒரு நாளும் இழக்க மாட்டாங்க. ஒரு 2 மாசம் லீவ் போட்டா கூட எப்ப நீ வேலைக்கு வரணும் தான் கேட்பாங்க. ரோச்சு உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் இது ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 10 டெக்னீஷியன் வாங்குற வேலை அந்த ஒரு டெக்னீஷியன், 10 போர்டு சேஞ்ச் பண்ற வேலை ஒரு டெக்னீஷியன் செய்யறாரு. அதனால அவங்களுக்கு எவ்வளவு லட்சங்கள் லாபம், சம்பளமும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு புரியுது அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போர்டுல, நீங்களும் சர்வீஸ் சென்டர்ல எல்லாத்தோட டாப்ல இருக்கிற ஒரு ஆளு நினைச்சீங்க. உங்க ஷாப் கீப்பரா, உங்க கடையா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், மேனேஜருக்கு பெரிய ஆள், ஓனர் மாதிரி நீங்க தான். ஏன்னா மேனேஜரே வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் சொல்றது தான் அங்க கேட்டாகணும்.
அப்படின்றப்ப இந்த 10% இப்ப நம்ம சொன்னது என்ன லாஸ்டா? இப்ப இந்த விசிடிடி சாரி நம்ம சொன்னதுன்னா ஆர்டிசி லைன், வி ரெஃபரன்ஸ், டிஐஜி 18 இந்த மாதிரி செக்ஷன் வரைக்கும் நம்ம ஸ்டாண்ட் பை வால்டேஜ், அடுத்தது ஆல்வேஸ் வால்டேஜ்னு சொன்னோம். இதே லேப்டாப் செக்ஷன் அப்படின்னா S5 செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இது மாதிரி செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா இது மேக்ஸிமம் எல்லா செக்ஷன்லையும் யூஸ் பண்றது ஸ்டாண்ட் பை வால்டேஜ். ஸ்டாண்ட் பை வால்டேஜ்னா நான் எதையுமே நான் பண்ணல, நான் ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ண தன்னாலே அவுட்புட் ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டாண்ட் பை வால்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. இப்போ இந்த ஸ்டாண்ட் பை வால்டேஜஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு இல்லைன்றது அந்த நம்ம 10 மில்லி வால்டேஜ்ல லீக்கேஜ் ஷார்டேஜை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியுமோ வச்சு ஒரு காலமும் இது வந்து ஃபுல் ஷார்ட்னு எடுத்துக்க முடியாது. அப்ப இது இந்த லீக்கேஜ் ஷார்டேஜ் நீங்க இந்த செக்ஷன்லாம் சொல்லும் போது எப்படி சார் நான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு பவர் ஐசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிஎம்ஐசி இதே இருக்குல்ல பக்கத்துல, இதே நம்ம எடுத்துக்கலாம். இதை ஜூம் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிறேன், நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன் சரிங்களா? இப்போ இந்த போர்டு இருக்கு. என் மல்டிமீட்டர்ல நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண வேண்டியது எனக்கு எந்த மைண்ட் செட் எப்படி இருக்கோ. எனக்கு இப்போ டிசி ரீடிங் 10 போகுது, ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஆகும்போது எனக்கு ஷார்ட் இருக்கு, எந்த செக்ஷன்ல ஷார்ட் இருக்குன்னு தெரியல. ஆனா அப்படின்னா இப்போ இதை சுத்தி எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கு வச்சுங்க, இருக்கிற கெப்பாசிட்டர் எல்லாமே இது சுத்தி இருக்கிற கெப்பாசிட்டர். இப்போ இதை சுத்தி இவ்வளவு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சுங்களா, இவ்வளவு கெப்பாசிட்டர் இருக்கு. இப்போ இவ்வளவு கெப்பாசிட்டர் இருக்கும்போது நான் ரிஜிஸ்டர்ல செக் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் எதை செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா ரிஜிஸ்டர் லீக்கேஜ் ஷார்டேஜுக்கு சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரிஜிஸ்டர் செக்ஷனுக்கே நான் போக மாட்டேன். ஓகே, லீக்கேஜ் ஷார்டேஜ்னா ரெண்டு கம்போனன்ட்ஸ் தான். ஒன்னு கெப்பாசிட்டர், இன்னொன்னு டயோடு, மூணாவது ஐசிஸ். இதை மூணை தவிர வேற எங்கேயுமே ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஃபுல் ஷார்ட்டா இருந்தாலும் லீக்கேஜ் ஷார்டேஜ் இருந்தாலும் சரி. இப்ப ரிஜிஸ்டர்லாம் என்ன சார்? அது ஓம்ஸ் வேல்யூ கம்மியா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதோட வேல்யூ நான் இப்ப 100 கிலோ இருக்கா, அதோட வேல்யூ 0 ஓம்ஸ் இல்ல 10 கிலோ வேல்யூ கம்மி ஆயிடுச்சு, இல்ல அதிகமாயிடுச்சு. 100 கிலோ இருந்தது சார், 200 கிலோ, 300 கிலோ, அதோட வேல்யூ அதிகம் கம்மியாகும் போது வச்சு அது ஷார்ட் சர்க்கியூட்னா அதை ஒரு காலமும் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸும் இல்லை. இப்ப கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ், அதே மாதிரி டயோடு பிளஸ் மைனஸ் இருக்கிற ஒரு ஓப்பன் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ், இண்டக்டர் ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஓப்பன் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ் மாதிரி தான். ஷார்ட் சர்க்கியூட் கம்போனன்ட்ஸ்ல அது ஒரு நாளும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. வேல்யூபிள், அதோட வேல்யூ என்ன இருக்கு போயிருக்கு அப்படின்றத அது எடுத்துக்கும். இப்போ மாஸ்பெட் ரெஜிஸ்டர் இதெல்லாம் ஐசி சேர்ந்த மாதிரி, ஐசி சேர்ந்த சுவிட்சிங் கண்ட்ரோல், இதெல்லாம் சுவிட்சிங் செக்ஷன் இது. சரி, இப்போ நான் 10 மில்லி ஆம்பியர்னா இங்க இருக்கிற கெப்பாசிட்டர் ஒன்னு விடாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பஜர் ரேஞ்ச் வச்சு செக் பண்ணுவோம். ஷார்ட் எதனா ஒண்ணுல காமிக்குதா அப்படின்னு சுத்தி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு இது எங்கேயோ ஒரு செக்ஷன்ல ஆனா எனக்கு ஷார்ட், ஆனா எந்த செக்ஷன் தான் தெரியல. இந்த சைடு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன்னா இங்க எனக்கு எந்த சவுண்டும் வரல சார். ஓகே, அடுத்தது பவர் ஐசி கிட்ட போவேன். காமனா நான் ஃபாலோ பண்றது அப்படியே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஷார்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது இது. ஏன்னா அதிகபட்சமா இந்த செக்ஷனுக்குள்ளாரே உங்களுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையான்னு காமிச்சிடும். அதிகபட்சமான போர்டு 100 போர்டு வருதுன்னா 50 போர்டு இந்த செக்ஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்க ஷார்ட் இருக்கு என்ன இருக்குன்னு. இங்க இருக்கிற கெப்பாசிட்டர் ஒண்ணு விடாம அப்படி என்ன பண்ணுவேன்? அதுதான் ஐ ஸ்கேன்ன்றது. என்ன பண்ணுவேன்? எல்லா கெப்பாசிட்டர்லையும் செக் பண்ணுவேன், ஒரே ஒரு கெப்பாசிட்டர் விடாம. எதுல எனக்கு டைன்னு சவுண்ட் வருது, பீப் சவுண்ட் வருது அப்படின்னு, எனக்கு எவ்வளவு 10 மில்லி ஆம்பியர் தான் எடுக்குது டிசி பர்ஸ்ல சவுண்ட் வருது. அதோட லைன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, வைஃபை போற லைன் வச்சுங்க. ஓகேங்களா, வைஃபை லைன். ஆனா அதே லைன் நம்ம பூட் சீக்வன்ஸ் சேர்ந்தும் இருக்கு. வால்டேஜஸ் அங்கேயும் போகுது இங்க போகுது, ஏன்னா 1.8 வால்டேஜ் எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ அந்த மாதிரி செக்ஷனா இருக்கலாம், இல்ல 2.0 செக்ஷனா இருக்கலாம். ஆனா 2.0 செக்ஷன் இதெல்லாம் ஏன் சார் மில்லி இதுல எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க ஆனா பட்டன் பிரஸ் பண்ணும் போது மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்?
அதிகமா லோடு எடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா 120, 150, 180 வரைக்கும் கூட சடனா போயிட்டு அப்படியே சடனா கீழே ஓடிந்துடும். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பூட் ஆக நினைக்குது. என்ன நினைக்குது? ஐசி பூட் ஆக, பவர் ஐசி பூட் ஆக நினைக்குது. பட் ஆனா இந்த ஷார்ட் இருக்கிறதால இது ரெண்டாவது கீவ். இது ஃபர்ஸ்ட் லீக்கேஜ் ஷார்டேஜா இருக்கலாம். அடுத்தது செகண்டரி லைன் எவ்வளவு கெப்பாசிட்டர் இருக்கும் நம்மளோட சிபிஎஸ் செக்ஷன் வரைக்கும் கூட நம்ம பார்க்கணும். அங்க இருக்கிற கெப்பாசிட்டர் எந்த கெப்பாசிட்டர் ஆனாலும் சரி, ஒரு தொழுவு நீங்க கெப்பாசிட்டர் ஃபுல்லா தொழுவிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இதுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன விஷயம் ஆயிடுச்சு? நம்மளோட சர்க்கியூட் லெவல்ல ஷார்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு சர்க்கியூட்ல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. வால்டேஜ் லெவலை பொறுத்த அளவுக்கு நீங்க நெட்வொர்க் செக்ஷனா எடுத்துக்கோங்க, சிபி எடுத்துங்க, யூஎஃப்எஸ் எடுத்துக்கோங்க, எனிமோர் எந்த ஐசி இருந்தாலும் சரி, வால்டேஜ் லெவல்னு ஒன்று அதுக்கு போச்சுன்னா அதுல கெப்பாசிட்டர் கம்பல்சரி இருக்கும் ஃபில்ட்ரேஷனுக்காக. கெப்பாசிட்டர் இல்லாம எந்த ஒரு வால்டேஜஸும் போகாது. அப்ப எல்லா கெப்பாசிட்டரும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப வால்டேஜ் லெவல்ல இருக்கிற லைன் எல்லா லைனுமே நீங்க செக் பண்ணிட்டீங்க. செக் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணீங்களா பண்ணலீங்களா? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டாவே வால்டேஜ் லெவலில் செக் பண்ண மாதிரி. ஓகே, அடுத்தது இதோ உங்களுக்கு ஆர்டர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வால்டேஜ் லெவலில் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம்னா இப்போ வால்டேஜ் லெவலில் ஷார்ட் இல்லை. சரியா? பை சான்ஸ் இப்போ எனக்கு ஷார்ட் காமிக்குது, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் காமிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட், இந்த சின்ன கெப்பாசிட்டர் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன்ல, இந்த சின்ன கெப்பாசிட்டர் இப்போ ஷார்ட். இந்த சின்ன கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ இந்த சின்ன கெப்பாசிட்டர்னும் போது ஒரு சைடு எப்படி ஜிஎன்டி தான் இருக்கும் அதிகபட்சமாக கெப்பாசிட்டர். இந்த சைடில் ஒரு வால்டேஜஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எங்கேருந்து வருது? பவர் ஐசிலேருந்து வருது. பவர் ஐசிலேருந்து ஒரு வால்டேஜ் இது ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ இது என்ன ஆகுது? ஒரு 10 இடத்துக்கு போகுது, இல்லை ஒரு 2-3 இடத்துக்கு போகுது. மற்ற எல்லா செக்ஷனும் கரெக்டாக இருக்கு. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் இப்போ ஷார்ட் சர்க்கியூட். ஓகே, இப்போ இந்த ஒரு செக்ஷன் மட்டும் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே ஐசி எடுத்துருவாங்க. சரி, ஐசி ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்னு. இப்போ பவர் ஐசி எடுத்து நீ ஷார்ட் செக் பண்றேன்னா உண்மையை சொல்லணும்னா கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஓகே, என்ன சார் ஓகேன்னு சொல்லிட்டீங்க, ஏன் அது நம்ம ரோசின் அப்பீல் பண்ணா தெரிஞ்சிட போகுது. ரோசின் அப்பீல் பண்ணா தெரிஞ்சிடும். ஆனா இங்க எவ்வளவு வால்டேஜ் உங்ககிட்ட தான் இப்ப என்ன இல்ல, ஸ்கீமேட்டிக் இல்ல, இதோட பிட் மேப் இல்ல, ஓகேங்களா, இதோட என்ன இல்ல, ஆர்டர் சொல்யூஷனும் இல்ல, அந்த கெப்பாசிட்டில எவ்வளவு வால்டேஜ் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அப்ப நம்மளோட பவர் ஐசியை சேவ் பண்றதுக்காக, ஏன்னா ஒரிஜினல் பவர் ஐசி அடுத்தது மார்க்கெட் கிடைக்கிறது நல்ல ஒரிஜினல் ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதோ ஒரு விஷயம். பவர் ஐசி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், எடுத்துடுறோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஷார்ட்டேஜ் செக் பண்றோம். பை சான்ஸ் ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு, நோ ஷார்ட். ஷார்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு க்ளூ தெரிஞ்சு போச்சு, பவர் ஐசி கெட்டு போச்சு அப்படின்னு. இதனாலதான் உங்களுக்கு அந்த அம்பேர் எடுக்குது 10 மில்லி அம்பேர் ஆட்டோமேட்டிக்கா. பவர் ஐசி நமக்கு போயிடுச்சு. சரி, ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாலும் சேம் அதே 10 மில்லி அம்பேர். அப்ப பவர் ஐசியை சேஞ்ச் பண்றோம். ஓகே, பவர் ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் ஆனா பவர் ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த ஷார்ட் போயிடுச்சா அப்படின்னா, போயிடுச்சுன்னா ஓகே. போகல சார் அப்படின்னா அடுத்தது நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த வால்டேஜ் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இதுக்கான இன்புட் வால்டேஜ் என்ன? 1.8 வால்டேஜா, 2.0 வால்டேஜஸா, இல்லை விபிஹெச்சா? இது ரெண்டு தான் அதிகமாக அவுட்புட் கொடுக்கறது. விபிஹெச் இல்லைன்னா லோவர் எல்டிஓ 1.3. இந்த 4 வால்டேஜஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்போனை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதோ ஒரு வால்டேஜ் செக்ஷன் தான், இதுல ஒரு 0.9 அல்லது 0.8 ஏதோ ஒரு வால்டேஜஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வால்டேஜ்னா ஒரு 1.0 வால்டேஜஸ் அந்த கெப்பாசிட்டில போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கண்ட்ரோல் பண்றது இப்போ 1.3 அப்படின்னா அப்போ 1.3 செக்ஷன்ல கண்டிப்பா ஷார்ட் இருக்கணும். அந்த செக்ஷன்ல எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். அது வந்து இது வந்து காமனா இது பவர் ஐசியோட வேலைன்னா இதுக்கு வந்து இங்க உள்ளார இருக்கிற ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். ஐசிக்குள்ளார ரெகுலேட்டர் இருக்கு, பிடபிள்யூஎம் பிளஸ் வித் மாடுலேஷன் ஐசி இருக்கு, லாஜிக் கேட் இருக்கு, எவ்வளோ கம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த கம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இது அவுட்புட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது.
அப்ப என்ன ஆகுது, இன்புட் செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கிறதால அவுட்புட் செக்ஷனை சேர்த்து என்ன பண்ணுது, ப்ராப்ளம்னு காமிக்குது. ஓகேங்களா, இது ஒரு இதை எடுத்துக்கங்க. பட் ஆனா இப்படி வராது, வந்துச்சுன்னா சொல்றேன். இல்ல சார் நான் ஐசி ரிமூவ் பண்ண உடனே எனக்கு வந்து இப்ப என்ன ஆகுது, ஷார்ட் ரிமூவ் ஆகல, எனக்கு அதே மாதிரி ஷார்ட் காமிக்குது அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க ஐசி எடுத்துட்டீங்க. ஐசி எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நம்ம இங்க கொஞ்சம் வால்டேஜ் வச்சாலும் ஐசி, நம்மளோட பவர் ஐசி அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போறது இல்ல. ஓகேங்களா, இது ஒரு விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, இந்த செக்ஷன் எதுனா ஒரு இண்டக்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கா? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இண்டக்டர். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் செக் பண்றப்ப இந்த இண்டக்டரை செக் பண்ணுவீங்க. அப்படி இந்த இண்டக்டர் கூட இது கனெக்டிவேஷன் இருக்கா, கனெக்டிங் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது கூட இருக்கிற இண்டக்டர் இல்ல சார், இந்த இண்டக்டர்ல எதுவுமே ஷார்ட் இல்லை, இது கூட எதுவுமே இது கனெக்ட் இல்லை அப்படின்னா நீங்க இதுல வால்டேஜ் தைரியமா இன்சர்ட் பண்ணலாம், சிபி எடுக்காமலே. இல்ல சார் இதுல எனக்கு வந்து இதுல கனெக்டில் இருக்கு, ஆனா இது மீதியும் 2-3 இடத்துக்கு போகுது, சிபிக்கும் போகுது, 2-3 இடத்துக்கும் இது போகுது. இப்ப இங்கதான் ப்ராப்ளம். 2-3 இடத்துக்கு போனா இது வால்டேஜ் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா 1.8 வால்டேஜ் சிபிக்கும் போகுது இப்பெல்லாம். ஓகே, 0.9, 0.8, 1.2, 1.3, 3.0 வால்டேஜஸ் வரைக்கும் இப்ப சிபிக்கு போகுது. அப்ப இதுல எனக்கு வால்டேஜ் எவ்வளவு தெரியாது. சரி, நான் இவ்வளவு வால்டேஜ் வச்சா ஒரு சிபி ஆனா ஷார்ட் ஆயிடுமோ, இது ஒரு பயம் அச்சந்துனே இருக்கும். இந்த போர்டு ஆனா கண்டிப்பா நம்ம ரெடி பண்ணணும். அடுத்து சிபி எதனா ஷார்ட் ஆயிடுமா, இதனால எதனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. கொஞ்ச நாச்சும் யோசிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, இண்டக்டர் ரிமூவ் பண்றீங்க. எந்த இண்டக்டர் உங்களுக்கு ஷார்ட்னு காமிக்குதோ அந்த ஷார்ட் ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்ப இதுல ஷார்ட் செக் பண்ணுங்க. அப்ப இதுல ஷார்ட் செக் பண்றப்ப ஷார்ட் போயிடுச்சு அப்படின்னா சிபி செக்ஷன்ல ஃபால்ட். அங்க இருக்கிற இந்த எது கூட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணா அடுத்து சிபி ரீபால் பண்ற மாதிரி வரும். இல்ல சார் எனக்கு இண்டக்டர் எல்லாத்தையும் ரிப்பேர் எடுத்துட்டேன், ஓகேங்களா, இண்டக்டர் எல்லாம் எடுத்துச்சு, அப்பயும் எனக்கு ஷார்ட் காமிக்குது. அப்படின்னா இது எத்தனை இண்டக்டர் இருக்கோ அத்தனை இண்டக்டர் நீங்க இது கூட எது இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும், இல்ல கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தைரியமா நீங்க இதுல என்ன பண்ணலாம், மொத்த போர்டிலும் ரோசின் அப்பீல் பண்ணலாம். மொத்த போர்டிலும் ரோசின் அப்பீல் பண்ணி தைரியமா உங்களுக்கு என்ன வால்டேஜ் கொடுக்கணுமோ கொடுங்க. 1.8 வால்டேஜ் கொடுக்கலாம், 2 வால்டேஜ் கொடுக்கலாம், 3 வால்டேஜ் கொடுக்கலாம், 4 வால்டேஜ் கொடுக்கலாம். இதுக்கு மேல கொடுக்கக்கூடாது. ஆம்பியர் 3, 4, 5 அதான் நம்மளுக்கு டிசி பர்சல் 5 ஆம்பியர். கண்டிப்பா எந்த இடத்துல ஷார்ட் லீக்கேஜ் ஷார்டேஜ் இருந்தாலும் எந்த ஷார்ட் இருந்தாலும் அது கண்டிப்பா என்ன ஆகும், மெல்ட் ஆகும். இப்ப இதுல ஒரு விஷயம் என்னாச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம பவர் ஐசி சேர்த்ததால பவர் ஐசி சேவ் பண்ணிட்டோம். முக்கியமான ஐசியா சிபியு நம்ம சேவ் பண்ணியாச்சு. பை சான்ஸ் இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சு ரோமுக்கு போகுதா அப்பனா வால்டேஜ் எவ்வளவு வருதாங்க, 2.09க்கு மேல வால்டேஜஸ் வராது. ரோம்னா ஐ மீன் இது ரேம்க்கு, ஐ மீன் யூஎஃப்எஸ்க்கு. பை சான்ஸ் யூஎஃப்எஸ் செக்ஷன் ஸ்டார்ட்டா, அப்போ வால்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணுங்க. 1, 2 ஆம்பியர் நீங்க 5 கூட வைங்க, நோ ப்ராப்ளம். இல்லைன்னா 3 வைங்க. ஆம்பியர் 5 வச்சா கூட பிரச்சனை இல்லை, வால்டேஜ் தான் இங்க அதிகமா வைக்க கூடாது. சரிங்களா, வால்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணுங்க. ரோசின் ஃபுல்லா அப்பீல் பண்றீங்க போர்டு ஃபுல்லா. ஏன்னா இது எந்தெந்த செக்ஷனுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்றப்ப போர்டு ஃபுல்லா நம்ம ரோசின் கண்டிப்பா அப்பீல் பண்ணி ஆகணும். போர்டு ஃபுல்லா அப்பீல் பண்ணிட்டு நீங்க ஒரு வால்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எந்த செக்ஷன்ல ஷார்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு காமிக்கும், ஐசியா இருந்தாலும் எதா இருந்தாலும். அதுக்கப்புறம் ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அகைன் சிபியூ செக்ஷனுக்கு வச்சிருந்த இண்டக்டர் ஃபுல்லாத்தையும் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பவர் ஐசி ரீபால் பண்ணி வைக்கிறீங்க. போன் ஆன் ஆகுதா ஆகலையா, இப்ப இதான் கேள்வி. சில சமயம் ஆன் ஆகும், சில சமயம் ஆன் ஆகாது. இதுக்கப்புறமும் இப்ப ரெண்டாவது நீங்க என்ன பண்றீங்க, டிசி ரீடிங்ல கனெக்ட் பண்றீங்க. இப்ப அந்த 10 மில்லி ஆம்பியர் இருந்துச்சு பாத்தீங்களா, இப்ப அது வரல. அடுத்த செக்ஷன் நான் சொல்றேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த 10 மில்லி ஆம்பியர் ஷார்ட் இல்லைன்னா 50, 30, 100, 150 இதுக்கு மேல போச்சுனாவே உங்களுக்கு அப்புறம் ஃபுல் ஷார்ட்ன்றதே தெரிஞ்சிடும்.
ஒரு 150 200 300லாம் 400 500லாம் டைரக்டா போச்சு அப்படின்னா அது ஃபுல் ஷாட். கண்டிப்பா ஏதோ செக்ஷன் ஃபுல் ஷாட் இருக்குன்றதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ 10 மில்லி, அதான் இந்த 10 மில்லி எடுத்தது. இந்த அளவுக்கு இது ஷார்ட் ஏதோ செக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ஓகே. ஆனால் போர்டு இப்பயும் ஆன் ஆகல. இப்போ டிசி பவர் சப்ளைல நீங்க கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ண உடனே ஆனா பட்டன் பிரஸ் பண்றீங்க. ஆனா பட்டன் பிரஸ் பண்ண உடனே ஒரு 20 30 50 இப்படி பூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதிகபட்சமான போர்டு 30 40 30 40 50 60 எதுனா அப்படியே பூட் ஆகிட்டே போகும் மைக்ரோ செகண்ட்ல. நீங்க ஆனா பட்டன் பிரஸ் பண்ணி டைரக்டா என்ன ஆகுது 100 110 எடுக்குது டைரக்டா. எப்படி டைரக்டாவே 110 இல்ல டைரக்டா 500க்கு போகுது அப்படின்னா அப்ப இன்னமும் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம் போர்டுல. இதை தவிர்த்துட்டு இந்த மில்லியம் பேர் எந்த ஷார்ட்டை தவிர்த்து இதுக்கப்புறம் செகண்டரி லைன் ஷார்ட். ஆனா பட்டன் பிரஸ் பண்ண உடனே சில வால்டேஜ் ரெண்டாவது பூட் பண்றதுக்கு போகுது. அப்ப பவர் ஐசி இதே நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த பவர் ஐசி ஷார்ட் ஆயிருக்கலாம், செகண்டரி லைன் எங்கன்னா ஷார்ட் ஆகலாம், ரிட்டர்ன். இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா அதை செக் பண்றது ரொம்ப ஈஸி. அது நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, ஒன்னு அம்பேர் அதிகமா எடுக்குதா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆனா பட்டன் பிரஸ் பண்றேன், எனக்கு வந்து டைரக்டா 100 எடுக்குது சார். 100 எடுத்து 300 வரைக்கும் போயிட்டு விட்ட உடனே 0ல வந்துடுது. ஓகேங்களா? அப்ப இந்த 300 ஆம்பியர் வரைக்கும் போகுது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு கரண்ட் கன்சியூம் ஆகும். எதனா ஒரு கம்போனன்ட்ஸ் கண்டிப்பா இதுல ஹீட் ஆகுது லைட்டா. அகைன் ரிட்டர்ன் நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. மொத்த போர்டும் என்ன பண்றீங்க, ரோசின் அப்பீல் பண்ணுங்க. மொத்த போர்டும் ரோசின் அப்பீல் பண்ணிட்டு எதையுமே நீங்க பண்ணாதீங்க. எல்லா சைட்ல ரோசின் அப்பீல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு ஆனா பட்டனை அழுத்தி வச்சாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் சரி, 30ல இருந்து 40 செகண்ட், மிந்தி பண்ணா 1 நிமிஷம் கூட உங்க விருப்பம். நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த எவ்வளவு எடுத்துச்சு, இந்த 300 ஆம்பியர் இருக்குது பாத்தீங்களா. இந்த 300 ஆம்பியர் ஆகப்பட்டது என்ன பண்ணும், கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கம்போனன்ட்ஸ் எந்த இடத்துல ஷார்ட் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகும். உடனே மெல்ட் ஆகாது. இதான் விஷயமே. இந்த ஷாட்டுக்கும் நம்ம ஃபுல் ஷாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு பேர் இது தெரியாது. 2 ஷாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு. இது என்னவும் ஒரு நிமிஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயிட்டு அப்புறம் ஃபைனலா நீங்க அந்த ரோஸ் எடுத்துட்டு நீங்க ரோசின் அப்பீல் பண்ண இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எதனா ஒரு கம்போனன்ட்ஸ் லைட்டா மெல்ட் ஆயிருக்கும். இல்ல ஐசிஸ் எதனா ஒண்ணு மெல்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல இது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை நம்ம அங்க வேலை செய்யணும். இல்ல சார், எனக்கு ஷார்ட் நான் எல்லாம் எடுத்துட்டேன், ஆனா பட்டனுக்கு பிரஸ் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, நோ ரெஸ்பான்ஸ், ஏன் எதுவுமே இல்ல. ஏன்னா இந்த கேஸும் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த கேஸ பார்த்திருக்கீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் அப்படின்னா இதுல செக் பண்ண வேண்டியது நம்ம செக்ஷன் என்ன முக்கியமா அப்படின்னா டைரக்டா போயிட்டு 1.8 வால்டேஜ் செக் பண்ணுங்க. எப்பயுமே சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த 1.8 வால்டேஜ் தான் எந்த செக்ஷனே இருந்தாலும் சரி பூட் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கணும். 1.8 வால்டேஜஸ் ஐ VIO 18ன்னு சொல்லுவோம், மீடியாடெக் சிப்செட்னா. அதை போய் பார்க்கணும். இல்லைன்னா 6 லேக் ஐசி 1.2 வால்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுல கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம் இருங்க அந்த ஐசியை. அதுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே பூட் ஆகாது. கிறிஸ்டல் இது சுத்தி தான் எங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வால்டேஜ் டிவைடர் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஜிஸ்டரா தான் இருக்கலாம். இந்த ஐசியா இதான் இருங்க. 1.2 வால்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். மேக்ஸிமம் பவர் ஏசி கிட்ட தான் இருக்குமே அது. அதில் பிஎம்ஏசியும் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த ஐசியா விபிஹெச் லைன் இன்புட் இந்த ஐசியா கூட இருக்கலாம். இப்போ இந்த ஐசின்னு கூட வச்சிங்களா. இப்போ இது பக்கத்துல என்ன இருக்கு, ரெஜிஸ்டர் இருக்கு, 2 ரெஜிஸ்டர். சில சமயம் என்ன பண்றாங்க, இது ஓபன் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்டர் ஓபன் பண்ணும்போது இது கூட ஜிஎன்டி கிரவுண்டு கூட ஒரு தடவை கனெக்ட் ஆகும். ஒன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது கூட இங்க கனெக்ட் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் இந்த ஐசிக்குள்ள போகும். இருங்க எப்படின்னா இது ஜிஎன்டி கிரவுண்ட் வச்சுங்க, இல்லைன்னா இது வச்சுங்க ஜிஎன்டி கிரவுண்டுன்னு.
கிரவுண்டு. ஓகே. இப்ப இந்த லைன் வந்து ஐசிக்குள்ள இப்படி கனெக்ட் ஆகுது. இந்த லைன் இப்ப இது கூட கனெக்ட் ஆகுது. இப்ப இதுல இருந்தே ஒரு ஃபீட்பேக் இந்த ஐசிக்குள்ள இருந்து இப்படி போகும். இது உங்களுக்கு விபிஹெச் லைன் இன்புட் ஆகுது. ஒரு எல்டிஓ வோல்டேஜ் வருதுங்க 2.0. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க 2.0 வோல்டேஜஸ். ஓகே. இது ஃபீட்பேக் போயிடுச்சு. 1 2 3 இது ஜிஎன்டி. ஒரு பின்னு கிரவுண்ட் ஜிஎன்டி இருக்கும். ஒன்னு இனேபிள் இஎன் எங்க இருந்து வேணாலும் வரலாம். ஒன்னு விபிஹெச் லைன். ஓகே. 2.0 விபிஹெச் லைன்ன்றதும் வரும், 2.0 வரும், இனேபிள் லைனும் உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஏதோ ஒரு சொல்லலாம். இப்போ நீங்க இந்த ஷீல்டை ஓபன் பண்ற பட்சத்தில் என்ன ஆகும்? நீங்க எடுக்கிறப்ப இந்த ஜிஎன்டி இது கூட கட் ஆயிடுது. எவ்வளவு போர்டில் நான் பார்த்திருக்கேன். அது விவோ போன்ல தான் அதிகமா பார்த்திருக்கேனே. விவோ போன்ல உண்மையிலுமே ரொம்ப அதிகமா பார்த்திருக்கேன். அது இந்த ஒய் சீரிஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த போன்ல அதிகமா வரும். அதுல யூஸ் பண்ணிருக்கிற பவர் ஐசி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நான் இது பண்ணல. பவர் ஐசி வந்து பாத்தீங்கன்னா MT6357 அந்த ஐசி இருக்கிறதுல இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமா வந்திருக்கு. ஆனா பட்டன் பிரஸ் பண்ணுவோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. பார்த்தா ஷீல்டு ஓபன் பண்ண செக்ஷன் அப்படியே நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா ஒரு ரிஜிஸ்டர் கிட்ட அந்த ஜிஎன்டி கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிற செக்ஷன் அது கூட கனெக்ட் ஆயிருக்காது. ஐ மீன் எடுத்துன்னு இருக்கும் ட்ராக். அப்ப இதோட ஃபீட்பேக் இந்த ஐசி போமா, இந்த ஐசி இப்போ ஆன் ஆகாம அது என்ன பண்ணுதுன்னா பூட் ஆகாம அப்படியே தடுக்குது. ஒரு 1.2 வால்டேஜ் இல்லைன்னா 1.8 வால்டேஜ் சம்திங் இதுல இருந்து அவுட் புட் ஆகும். அந்த ஒரு வால்டேஜ் இல்ல. இப்ப இந்த மாதிரி இது ஒரு ஐசி ஃபால்ட்டா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டல் ஃபால்ட்டா இருக்கலாம். ஓகே. இல்லைன்னா பவர் ஐசி ஃபால்ட்டா இருக்கலாம். ஓகே. இப்ப இதையே மீறி இல்ல சார், எனக்கு இப்ப வந்து இது எல்லாம் ஓகே, சரி இது எல்லாம் ஆகல, எனக்கு வந்து இப்ப ஸ்டக் ஆகுது சார். ஆனா பட்டன் பிரஸ் பண்றீங்க, ஒரு 120 110ல ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயத்துல ஸ்டக் ஆகலாம். இது செகண்டரி லைன் ஷார்ட் ஆகினாலும் சில சமயம் ஸ்டக் ஆகும். யூஎஃப்எஸ் செக்ஷன்ல உங்களுக்கு வால்டேஜ் வரலனாலும் ஸ்டக் ஆகும். சிபி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டக் ஆகும். ஓகே. பவர் ஐசி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டக் ஆகும். இதுல இதுக்கு மட்டும் தான் ஸ்டக் ஆச்சுன்னா அதிகபட்சம் பேர் யூஎஃப்எஸ் எடுத்து ரீவால்வ் பண்ணுங்க, ரெடி ஆயிடும் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, செக் பண்ணாதான் தெரியுமே. இதான் விஷயமே. இப்போ இது நீங்க ஸ்டக் ஆகுது சார், நானா பட்டன் பிரஸ் பண்ண உடனே நீங்க எதுவுமே இதுல பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ இவரு சொன்னார்ல அஜித், அடுத்தது இது இந்த செக்ஷன் எடுத்து சிபியூ அண்டு நம்ம இந்த செக்ஷன் ஓரங்கட்டு இது மொத்த வால்டேஜ் செக் பண்ணுங்க. 120 வரைக்கும் போச்சுன்னா பக் வால்டேஜ் எல்லாமே வரும். சிபிக்கு போக வேண்டிய வால்டேஜ் எல்லா வால்டேஜும் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இவ்வளவு வந்துச்சுன்னா எல்லா வால்டேஜும் கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா ஷார்ட் சர்க்கிட் இருந்தா ஆகாது. ஷார்ட் சர்க்கிட் ஷார்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இது டயக்னோஸ் பண்ண முடியாது. எந்த செக்ஷன்ல வேணாலும் ஷார்ட் சர்க்கிட். ஏன்னா ஷார்ட் சர்க்கிட்னா எப்படின்னா ரொம்ப நீங்க பூட் பண்ணி சில செக்ஷன்ல ரீசெட். இப்ப வந்து உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், போனை நீங்க ரீசெட் ஆன் பண்ணுங்க. இப்ப கூட யாரு மனு உங்களுக்கு நான் சொன்னேன்ல, இப்ப இது கிட்ட WTRS கிட்ட போனை ரீசெட் பண்ணுங்க, அங்க ஒரு 1.8 வால்டேஜ் குறிப்பிட்ட செகண்டுக்கு வந்து கண்டிப்பா போகும் அப்படின்னு. வந்துச்சுங்களா? வந்து போச்சுங்களா? போகலையா? ஆமா சார், ஆமா சார். வந்து போகும். இப்ப அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல இப்ப அங்க ஷார்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? உடனே அது ப்ராப்ளம் டிராப் பண்ணுமா பண்ணாதா? அந்த செகண்டுக்குள்ள ஆமா சார், ட்ராப் பண்ண சார். உடனே என்ன பண்ணும்? தடுக்கும். பவர் ஐசி தடுக்கும், ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த மாதிரி எல்லா செக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு ஒரு சில வால்டேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்ப அந்த ஜென்ரேட் ஆகிற அந்த செகண்ட்ல அது டக்குன்னு ஒரு ஸ்டக் ஆயிடும், இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனும் முக்கியமா இந்த சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைனு நீங்க எப்ப போன் ஆன் பண்ணாலும் அந்த செக்ஷன் வேலை செய்தோ செய்யலையோ, ஆனா குறிப்பிட்ட செகண்டுக்கு அங்க வால்டேஜ் வந்து போகும். செகண்ட் இப்படி சொடகு போற நேரத்துல வந்து போகும். மல்டிமீட்டர்ல கண்ணு வச்சுக்கினே பார்க்கணும், அங்க கையை அங்க வச்சுன்னு மல்டிமீட்டர் கண்ணு அப்படி எங்கேயே இருக்கணும். அப்படி இப்படி வந்து இப்படி போயிடும். அப்போ ஓகே, இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது, எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்றத நம்ம கவனிச்சிக்கலாம். சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ஆங்கல் லோகோல அதிகபட்சமா நிற்கும். கேமரா செக்ஷன், டச் செக்ஷன், B2B கனெக்டரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சீரியல் டாட்டா கிளாக் லைன் எங்கெங்கெல்லாம் போதோ, நெட்வொர்க் செக்ஷனை தவிர எங்கெங்கெல்லாம் போதோ அங்க எங்கன்னா ஒரு செக்ஷன்ல ஷார்ட் இருந்துச்சுன்னா ஆங்கல் லோகோல நிற்கும். அந்த லைனும் செக் பண்ணணும்.
எல்லாம் ஃபோன் ரெடி பண்றது வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம சிபியூ, அடுத்தது நம்மளோட மீடியாடெக் சிப்செட், இது சிபியூ அண்ட் நம்மளோட யூஎஃப்எஸ் ரீபால் பண்ணாவே நம்ம ஃபோனை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஃபால்ட்டும் புதுசு புதுசா வந்துக்கினே இருக்கு. இது ஒரு விஷயம் இருக்குல்ல, போர்டு புதுசு புதுசா எப்படி வருதோ, ஐசி எப்படி புதுசு புதுசா வருதோ, ப்ராப்ளமும் அதே மாதிரி புதுசு புதுசா வந்துக்கினே தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன ஆகணும், அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸ்கீமேட்டிக் நாலேஜ் இருக்கா, ஸ்கீமேட்டிக் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஸ்கீமேட்டிக் ஃபுல்லா எனக்கு படிக்க தெரியும், இன்னைக்கு நான் படிக்கிறத விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு நான் படிச்ச உடனே எல்லாம் ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, உடனே எல்லாம் உங்களால ரீட் பண்ண முடியாது. ஆனா இப்படிதான் ஒர்க் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஐடியா ஆகும். அப்புறம் ஒரு 6 மாசம் தொடர்ந்து படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஓகே இவ்வளவு விஷயத்த மாத்திருக்காங்க அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸா எடுத்துக்குவேன். இல்ல சார் எனக்கு அப்பயே ஸ்டக் ஆகுது, எல்லாம் இதாகுது அப்படின்னா, எப்பயும் மாதிரி போன் கல்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர் இஷ்யூன்னு தோணுச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்க சிஸ்டத்துல. கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோ போட்டு எடுக்குதான்னு பாருங்க. எடுக்கலையா, வால்யூம் டவுன் பட்டன் அழுத்தி அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, எதனா போட்டு எடுக்குதான்னு, எதனா இது எடுக்குதான்னு பாருங்க, டிரைவர் எதனா எடுக்குதான்னு பாருங்க. எடுக்கலையா, அடுத்தது சார்ஜிங் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க, போன் ஆன் பண்ணி வைப்ரேட்டர் எதனா ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா சில சமயம் கஸ்டமருக்கு எப்படின்னா, டிஸ்பிளே பிளாக் ஆயிடுச்சுன்னா கூட போனை டெட்ன்றுவாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் எவ்வளவு பேர் வருவாங்க? ஏன்னா நான் செஞ்சதுல அதிகமா சந்திச்சிருக்கேன். டிஸ்பிளேல வராது, கிராபிக்ஸ் வராது, எதுவுமே வராது, போனே ஆன் ஆகலப்பா. நேத்துலாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு, காலைல இருந்து எடுத்து நான் பாக்குறேன் போனே ஆன் ஆகல. ஆனா அந்த போன் ஆன் கண்டிஷன்ல இருக்கும். சில கஸ்டமர் போனே ஆன் ஆகல, ஆனா ரிங் இது போன் மட்டும் வருதுப்பா, அட்டன் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, ஆனா போன் வருது, சவுண்ட் மட்டும் கேக்குதுப்பா அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் எவ்வளவு தூரம் வந்துகிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து. சரிங்களா? சரி, அடுத்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஐசி செக்ஷன்ல உங்களுக்கு ஒரு ஷார்ட் சர்க்கிட், ஒரு லீக்கேஜ் ஷார்ட்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த செக்ஷன்ல நீங்க பேடி வலி செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிடலாம். அதுதான் உங்ககிட்ட சொன்ன அஜித் குமார், உங்ககிட்ட சொன்னல பேடி வலி ஃபுல்லா செக் பண்ணுங்க சார், கண்டிப்பா எங்கன்னா ஒரு இடத்துல ஷார்ட் இருக்கணும், அதனால தான் இது ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா சொல்லலீங்களா? ஆமா சார், சொன்னீங்க சார். ஏன்னா பேட் வேல்யூ செக் பண்ணுங்க, கண்டிப்பா அது நீங்க ரிசல்வ் பண்ணிடலாம். பேட் வேல்யூ செக் பண்ணீங்கன்னா ஷார்ட் கண்டிப்பா காமிக்கும். எந்த இடத்துல ஷார்ட் காமிக்குதோ அந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ரெடி ஆயிடும். கண்டிப்பா அது ரெடி ஆகணும். அதுதான் இந்த வேல்யூ. அது இவ்வளவு வேல்யூபிள் வந்து இந்த பேட் வேல்யூக்கு இருக்கு, இதோட செக்ஷனுக்கு இருக்கு. நம்ம ஐசி ரீபல் பண்ணாலோ இது பண்ணாட்டவே ஒரு டெக்னீஷியனா இப்பயே நான் சொல்றேன், ஐசி ரீபல் பண்ணா மட்டும் நம்ம வேலை கத்துக்கிட்டோன்றது வந்து அர்த்தமே இல்லை. எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னும் இருக்குது. இப்ப அடுத்தது ஒரு ஐசி புதுசா வருது, அடுத்தது ஒரு ஐசி புதுசா வந்துச்சுன்னா அதோட வேல்யூ எடுத்து வைக்கணும் நீங்க. இல்லைன்னா இப்ப நம்ம ஒரு 50 பேர் இருக்கிறோம்னா 50 பேர்ல யாரு இருக்குதோ அவங்க அந்த வேல்யூ எடுத்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா அப்படின்னாதான் ஒரு குரூப், இந்த ஒரு குரூப் இருக்குப்பா, இந்த குரூப்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. இந்த குரூப்ல இருக்கிற இந்த 500 பேரை யாரும் அடிச்சிக்க முடியாது டெக்னீஷியன். அந்த அளவுக்கு இவங்க வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யற டெக்னீஷியன். அவங்களே ஒரு ஊர்ல இருக்கலாம். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, ரகு சார் இட்டாலியில இருக்காரு, இப்ப ஃபைசல் சார் ஒரு ஊர்ல இருப்பாங்க, ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் அவங்க இடத்துல தனித்தனியா தான் இருக்காங்க, யாரும் ஒண்ணு பக்கத்துல இல்ல. இப்ப இந்த 500 பேர் ஒரே ஏரியால இருந்து இன்னும் ஒருத்தவங்க போட்டி போட போறது இல்ல. ஓகேங்களா? எல்லாரும் இப்போ ஒரு ஏரியால தனித்தனியா தான் இருப்போம். அந்த தனித்தனியா இருந்தாலும் அங்க நம்ம தனியா தெரியணும். இவர்கிட்ட போனா இந்த போன் மேக்சிமம் ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இவர்கிட்ட போனா இந்த போன் ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்ற அளவுக்கு நம்ம டெக்னீஷியன் ஆகணும்னா அதுக்கு கஷ்டப்படணும். இல்ல சார் நான் 15 நாள் கோர்ஸுக்கு போயிட்டேன் சார், ஐசி ரிபால் பண்ண கத்துக்கிட்டேன், டென்ஷன் நான் உடனே டெக்னீஷியன் ஆயிட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டேன்னா நீ டெக்னீஷியனே இல்ல, நீ குழந்தை குட்டி. இப்போதைக்கு இப்பதான் நீ பால் குடிக்க ஆரம்பிச்சிருக்க. ஓப்பனா சொல்ல போனா பொட்டி பால் இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சுக்கிற. சரியா? அந்த பொட்டி பால் கூட இது வரைக்கும் நீ கரெக்டா குடிக்கிறியா தலையில கொட்டி 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 வைங்க, குடி குடின்னு சொல்லி கொடுப்பாங்க. யாரு? கஸ்டமர் சொல்லி கொடுப்பாங்க. என்னப்பா அவன்கிட்ட போன் இப்படி கொடுத்தேன், இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்க, நீ இந்த ஐசியை மாத்திட்ட, அந்த ஐசியை மாத்திட்ட, போர்டு கிராக் பண்ணிட்ட, டிஸ்பிளே உடைச்சிட்ட, அது பண்ணிட்டு இது பண்ண அந்த தலைவலி டென்ஷன் மேல டென்ஷன் வரப்பதான் ஏன்டா இந்த லைனுக்கு வந்தோம் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்களே யாரா இருந்தாலும். அதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் தெரியாது. ஓகே.